வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்ராவுடன் கோயிலை விட்டு வெளியே வந்த ரஞ்சன் வீதியில் வந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை கை காட்டி மறைத்தான். ஆட்டோ நிற்கவும் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி என்ன செய்யலாம் என்பதாக யோசித்தவன் அருகில் நின்றவளின் கையில் அதை திணித்தான். எதுவும் சொல்லாமல் வாங்கி கொண்டு தன்னுடையதையும் கழட்டி ஒரு கையில் 2 மாலைகளையும் தொங்க போட்டவள் அவனோடு ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ரஞ்சனின் வீடு வந்ததும் ஆட்டோவில் இருந்து இறங்கி தான் வாழப்போகும் வீட்டை ஆவல் இன்றி ஆராய்ச்சியாக பார்த்தாள் சித்ரா. ரஞ்சனோ ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அருகில் நின்றவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் விறு விறு என்று உள்ளே நடந்தான். ரஞ்சன், அவள் அழைப்பில் நின்றவன் நின்ற இடத்திலிருந்தே விழிகளில் எரிச்சல் தொங்க திரும்பி பார்த்தான். எங்கே உங்கள் அம்மாவும் தங்கையும் என்று சித்ரா கேட்டு முடிக்கும் முன்பே, ஏன் அவர்கள் வந்து ஆரத்தி எடுத்தால் தான் உள்ளே வருவாயோ? உனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று பட்டென்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து சென்றான். அதை கேட்டவளுக்கு சட்டென நெஞ்சுக்குள் வலித்தது. ஏன் அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை? அவள் என்ன பின்கட்டு வழியாகவா வருகிறாள்? அவன் கையால் முறையாக தாலியை வாங்கி அவன் மனைவியாகத்தானே வருகிறாள். ஆத்திரமும் அழுகையும் வந்த போதும் இதையெல்லாம் அவள் யாரிடம்தான் கேட்க முடியும்? கேட்டாலும் நியாயம் கிடைத்து விடுமா என்ன? தன் நிலையை எண்ணி துன்பம் மனதை அரித்த போதும் அவனோ அந்த வீட்டில் இருப்பவர்களோ அவளை ஆரத்தி எடுத்து அழைக்கப் போவதில்லை என்பதை மிக நன்றாகவே உணர்ந்தவள் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். அந்த வீட்டை மேலோட்டமாக பார்த்தவள் சற்று ஆச்சரியப்பட்டுத்தான் போனாள். அந்த அளவுக்கு கலை நயத்துடன் கூடிய அழகான பெரிய வீடு அது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் சான்றாக நின்ற வீட்டுக்குள் மாமியாரையும் நாத்தனாரையும் தேடியது அவள் விழிகள். அவர்களை காணவில்லை என்றதும் ரஞ்சன் சென்றதை கவனித்து வைத்திருந்தவள் மாடி ஏறி அவன் நுழைந்த அறைக்குள்ளேயே சென்றாள். வேட்டி சட்டையில் இருந்து ஜீன்ஸ் டி ஷர்ட்டுக்கு மாறிக்கொண்டிருந்தான் அவன். அவளை கண்டதும் ஆத்திரத்தில் முகம் கடுக்க, இங்கே எதற்கு வந்தாய் என்று கிட்டத்தட்ட உருமினான். கையில் இருந்த மாலைகளை அங்கிருந்த மேசையில் வைத்துவிட்டு, வேறு எங்கே போவது என்று எதிர்கேள்வி கேட்டாள் சித்ரா. அவளின் நிதானம் அவனை இன்னும் சினம் கொள்ள வைக்க, பக்கத்தில் இருக்கும் எந்த அறையிலாவது தங்கிக்கொள், இங்கே நீ வரக்கூடாது, இது என் அறை என்றான் முகத்தில் அடித்தாற் போல. அதை கேட்டதும் முகம் கன்றி போனது சித்ராவுக்கு. அவள் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் அழையா விருந்தாளி அல்லவா? அதுதான் இவ்வளவு உதாசீனம். இதெல்லாம் அவள் எதிர்பார்த்ததுதான். ஆனால் அது இந்த அளவுக்கு வலிக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் நிமிர்ந்து, இந்த வீடு கூடத்தான் உங்கள் வீடு, இங்கே எதற்கு என்னை அழைத்து வந்தீர்கள்? உங்கள் மனைவி என்பதால் தானே? உங்கள் மனைவி உங்கள் அறையில் இருக்காமல் வேறு எங்கே இருப்பது? நான் இங்கேதான் இருப்பேன் என்று அதிகாரமாக சொன்னவள் சட்டமாக அவன் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவளின் பேச்சும் செயலும் ஆத்திரம் மூட்ட, ஆமாமாம், இன்று முதல் நீ என் மனைவி இல்லையா? அதுவும் எதற்கும் துணிந்து என்னென்னவோ திருகுதாளம் எல்லாம் செய்து எந்த அளவு தூரத்துக்கும் இறங்குவேன் என்று என்னை மிரட்டிய மனைவி அல்லவா நீ என்றான் நக்கலாக. அவன் பேச்சு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்றிருந்தாலும் விட்டால் சொல்லிக்கொண்டே போவான் என்று ஆத்திரம் கிளம்ப, நீங்கள் மட்டும் என்ன யோகியமா? காதலிக்க ஒருத்தியையும் கட்டிக்கொள்ள இன்னொருத்தியையும் தெரிவு செய்த மகா நல்லவர்தானே. உங்களுக்கு ஏற்ற மனைவிதான் நான் என்றாள் அவளும். ஒரு நிமிடம் முகம் கன்றிய போதும், ஓ, நான் என்ன செய்தாலும் அதற்கு மாறாக நீயும் எதையாவது திருப்பி செய்வாய் போல, ஏட்டிக்கு போட்டியாக, அப்படித்தானே? இனியும் பார்க்கலாம் நீ என்னத்தை கிழிக்கிறாய் என்று கடினப்பட்ட குரலில் சொன்னவன், இனிமேல் என் அறையை சுத்தம் செய்வது, என் துணிமணிகளை கழுவி வைப்பது, அயன் பண்ணுவது எல்லாமே நீதான் செய்கிறாய் என்றான் உத்தரவாக.
அவளை மனைவி என்கிற பெயரில் வந்திருக்கும் வேலைக்காரி என்று அவன் சொல்லாமல் சொல்வது புரிந்தாலும், நிச்சயமாக ரஞ்சன், நீங்கள் சொல்லாவிட்டாலும் நான் தான் அதையெல்லாம் செய்வேன். என் புருஷனுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா என்றபடி கட்டிலில் இருந்து எழுந்தாள் சித்ரா. அதுதானே, என் தங்கையின் வாழ்க்கையை அழித்து விடுவேன் என்று மிரட்டி என்னை கட்டி கொண்டவளாயிற்றே நீ. அன்று நமக்குள் நடந்த பிசகால் குழந்தை உண்டாகியிருக்க அதையும் காட்டி என்னை மிரட்டி இருப்பாய் என்று அவன் சொல்வதை கேட்டு அதிர்ந்து அடிப்பட்ட வலியோடு அவனை திரும்பி பார்த்தாள் சித்ரா. அவள் விழிகளில் தெரிந்த வலியில் திகைத்து ஒரு நொடி பேச்சை நிறுத்தி, ஏன் இப்படி பார்க்கிறாள் என்பதாக அவன் புருவங்களை சுருக்கி அவளை பார்க்க, கலங்கிய விழிகளை அவனுக்கு காட்டாது திருப்பிக் கொண்டாள் சித்ரா. ஒன்றும் புரியாமல் பேச்சை தொடர்ந்தான் ரஞ்சன். நல்ல காலம், அப்படி எதுவும் நடக்கவில்லை. இல்லாவிட்டால் அதையும் விட்டு வைத்திருக்க மாட்டாய் என்று அவன் குத்தி காட்ட, இந்த முறை சித்ராவால் வாயை திறக்கவே முடியவில்லை. அவன் முன்னால் எவ்வளவுதான் திடமாக காட்ட முயன்றாலும் அம்புகளென பாயும் அவன் பேச்சில் அவள் மனம் காயப்பட்டு கொண்டே இருந்தது. உன்னால் என் குழந்தையை பறி கொடுத்து விட்டுத்தான் நிற்கிறேன் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. தவறை அவன் செய்ய குழந்தையையும் இழந்துவிட்டு குற்றவாளி கூண்டில் அவள் நிற்கிறாளே, அது ஏன்? பதில் தெரியவில்லை அவளுக்கு. ஆனாலும் அவனை விடக்கூடாது என்கிற ஆவேசம் எழ, அப்படி என்னோடு இருந்த பிறகும் என்னை கழட்டிவிட நினைத்தவர்தானே நீங்கள். அதனால் என்னை குத்தி காட்டும் அருகதை உங்களுக்கு கிடையாது என்று அவனுக்கு திருப்பி அடித்தவள் அவனது உடைகள் இருக்கும் கம்போடை திறந்தாள். அவளின் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் போன எரிச்சலில், அதில் என்ன செய்கிறாய் என்று எரிந்து விழுந்தான் ரஞ்சன். நீங்கள் மட்டும் உடை மாற்றினால் சரியா? பட்டு சாரியை சுற்றியபடி எவ்வளவு நேரம்தான் நான் நிற்பது? அதுதான் மாற்றுவதற்கு உடை பார்க்கிறேன் என்றாள் கம்போடுக்குள் தலையை விட்டபடி. ஒரு நிமிடம் செய்வதறியாது நின்றான் ரஞ்சன். அவன் உடைகளுக்குள் அவள் எதை தேடுகிறாள், எதை உடுத்திக்கொள்ள முடியும் என்று அவன் பார்த்திருக்க, அவனது கைலி ஒன்றையும் ஷர்ட் ஒன்றையும் எடுத்து கட்டிலில் போட்டாள் சித்ரா. கொஞ்சம் வெளியே போங்கள், நான் உடை மாற்ற வேண்டும் என்றாள் சர்வசாதாரணமாக. ஏய் லூசாடி நீ, என் சாரத்தை நீ எப்படி கட்டிக்கொண்டு நிற்பாய் என்று பாய்ந்தான் ரஞ்சன். எனக்கு வேறு உடை இருந்தால் நான் ஏன் இதை கட்டப்போகிறேன்? நீங்கள் தானே சொன்னீர்கள் உன் வீட்டிலிருந்து ஒரு உப்பு கட்டி கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று. பிறகு உடைக்கு நான் எங்கே போவது என்று சளைக்காது பதிலடி கொடுத்தவள் அவளின் பேச்சில் அதிர்ந்து நின்றவனை பார்த்து, போங்கள் வெளியே என்றாள் அதிகாரமாக. அனலை கக்கும் விழிகளால் அவளை முறைத்தவன் வேகமாக அவள் அருகே வந்து அவள் கையில் இருந்த தன் ஆடைகளை பிடுங்கி கபோர்டுக்குள் எறிந்துவிட்டு அதே வேகத்தில் அறையை விட்டு வெளியே நடந்தான். எங்கே போகிறான் என்று யோசித்தபடி கட்டிலில் அமர்ந்து போட்டிருந்த அதிகப்படியான நகைகளை கழட்டினாள் சித்ரா. அப்போது உள்ளே வந்த ரஞ்சன், இந்தா என்றபடி ஒரு நைச்சியை அவள் அருகில் எறிந்தான். அதை எடுத்து பார்த்துவிட்டு புருவங்களை சுருக்கி கேள்வியாக சித்ரா பார்க்க, அதற்கு பதிலேதும் சொல்லாமல் வேகமாக வெளியேறினான் அவன். அவனது வண்டியின் சத்தமே அவன் வெளியே செல்வதை சொல்ல, அதுவரை திடமாக இருந்தவளின் மேனி தோய்ந்தது. விழிகளிலும் உள்ளத்திலும் பெரும் கலக்கம். அவள் நினைத்தபடி அவனை இக்கட்டான ஒரு நிலையில் நிறுத்தி திருமணமும் முடித்து அவனது வீட்டுக்கும் வந்தாயிற்று. ஆனாலும் மனதில் மகிழ்ச்சி என்பதே துளி அளவும் இல்லையே. இதென்ன போட்டியா? ஜெயித்து விட்டேன் என்று சந்தோஷப்படுவதற்கு? காதலை காதலர்கள் போராடி வென்றிருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். இங்கே அவள் காதல் இறந்துவிட அதை கொன்றவனை துரத்தியல்லவா கைப்பிடித்திருக்கிறாள். பிறகு எங்கிருந்து வரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும்? என்ன இருந்தாலும் அவளை வேண்டாம் என்றவன்தானே அவன். அவளை விட்டு இன்னொருத்தியை கட்ட துணிந்தவன்தானே. அதை நினைக்கையிலேயே நெஞ்சு வெடிக்கும் போல் இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகவில்லை, இப்போதே இதையெல்லாம் தாங்க முடியவில்லையே என்று தவித்தவளுக்கு கையில் கிடந்த நைட்டி வேறு அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போலிருந்தது. அதுவரை காலமும் இப்படி இன்னொருவரின் உடையை அணிந்தறியாதவளுக்கு அதை உடுத்திக் கொள்ளவே பிடிக்கவில்லை.
தந்தையிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒன்றென்ன 1000 உடைகளை கொண்டு வந்து குவிப்பார். ஆனால் அதுவல்லவே அவளுக்கு தேவையானது. இதையெல்லாம் பெரிதாக எடுக்கக்கூடாது என்று தன்னையே தேற்றியபடி அதை அணிந்து கொண்டாலும் மனதில் ஒரு ஓரத்தில் வலித்தது. இப்படி அடுத்தவரின் உடையை போடும் நிலைமைக்கு வந்து விட்டோமே என்று. ஆனாலும் இதற்கே வேதனைப்பட்டால் எப்படி? போராட வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று எண்ணியவள் அவனது அறையை சுற்றி பார்த்தாள். விசாலமாக நீள் சதுர வடிவில் இருந்த அறையில் ஒரு பக்கம் கபோர்டு போடப்பட்டு நடுவில் கட்டிலும் மறுபக்கம் ஒரு மேசையும் என்று பார்க்க கன கச்சிதமாக இருந்தது அந்த அறை. ஆன்ட்டியும் நித்தியும் எங்கே என்கிற யோசனை எழுந்தாலும் ரஞ்சன் இல்லாமல் அவர்களை தேடி போக விரும்பாமல் அந்த கட்டிலேயே சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் சித்ரா. கடந்த 10 நாட்களில் அவள் வாழ்க்கையில் நடந்த பெரும் மாற்றங்களை எண்ணியபடி இருந்தவளின் விழிகள் அவளை அறியாமலேயே மூடிக்கொண்டன. தூங்கிவிட்ட போதும் அயர்ந்து உறங்காத சித்ராவின் செவிகளில் பேச்சு குரல்கள் கேட்க துயில் கலைந்து விழிகளை சுழற்றினாள். இருக்கும் இடம் பிடிபட எழுந்து அமர்ந்தவளுக்கு கீழே இருந்து வந்த பேச்சு குரல்கள் ராசமணியினதும் நித்தியினதும் என்று இனம் காண முடிந்தது. அதற்கு மேலும் அறையினுள் இருப்பது மரியாதை இல்லை என்று எண்ணியவள் முகம் கழுவி தலை மாறிக்கொண்டு மெதுவாக அந்த அறையின் வாசலுக்கு சென்றாள். தொலைக்காட்சியில் மூழ்கியிருந்த நித்தி ஏதோ உள் உணர்வு உந்த மாடியை திரும்பி பார்த்தாள். அங்கு தமையனின் அறையின் கதவு நிலையில் சாய்ந்தபடி நின்ற சித்ராவை கண்டதும் முதலில் அதிர்ந்து பின் ஆத்திரத்துடன் அவளை முறைத்துவிட்டு உச்சகட்ட கோபத்தில் அம்மா என்று பெருங்குரல் எடுத்து கத்தினாள். என்ன நித்தி, ஏன் கத்துகிறாய் என்றபடி பதறி அடித்து ஓடி வந்தார் ராசமணி. அந்த அளவுக்கு இருந்தது நித்தியின் அலறல். மாமியாரை கண்டுவிட்டு சித்ரா படி இறங்க அவளை காட்டி அங்கே பாருங்கள் என்றாள் நித்யா தாயாரிடம். மகள் காட்டிய திசையில் பார்த்த ராசமணியின் முகமும் ஆத்திரத்தில் கடுத்தது. திருமணம் முடிந்ததும் இங்கேதான் வருவார்கள் என்பதை யூகித்து அவர்கள் வரும்போது தான் வீட்டில் இருக்கக்கூடாது என்று திட்டம் போட்டே மகளுடன் வெளியே சென்றுவிட்டு வந்தவருக்கு அவளை கண்டதும் கோபம் வந்தது. கணவனின் ஆசைகளை குழி தோண்டி புதைத்தவளாகவே அவர் கண்ணுக்கு சித்ரா தெரிந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நிற்பாய்? நினைத்தபடி என் பிள்ளையின் கையால் தாலி வாங்கிவிட்ட திமிரா? என் குடும்பத்தை உருக்குலைக்க வந்த நீ நன்றாகவே இருக்க மாட்டாய். போ, என் கண் முன்னால் நிற்காதே என்றார் வெறுப்போடு. மகன் தன் அறையை விட்டு வெளியே போ என்றான். அவன் தாயோ அவரின் கண் முன்னால் நிற்காதே என்கிறார். அப்படி எல்லோரும் உதாசீனம் செய்யும் அளவுக்கு தான் இறங்கிவிட்டோமா என்று நினைக்கையிலேயே கண்ணை கரித்தது. அதுவரை காலமும் அவளை யாருமே அவமதித்து அறியாதவளுக்கு அங்கே நிற்பதே முள்மேல் நிற்பது போன்றிருந்தது. திருமணமான அன்றே நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சாபம் வழங்கிய மாமியாரை எதிர்த்து பேச துடித்த உதடுகளை அழுந்த மூடிக்கொண்டு அப்படியே நின்றாள் சித்ரா. ஆனால் ராசமணிக்கோ தான் சொன்னதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் துணிந்து தன் முன்னால் நின்றவளை பார்க்க அவளை கடித்து குதறும் ஆத்திரம் வந்தது. உன் அப்பாவும் அம்மாவும் சனியன் தொலைந்தது என்று உன்னை துரத்திவிட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள் போல. அந்த சனியன் இங்கே வந்து நிற்கிறது. ஆனால் கண்டவளும் வந்து தங்க இது ஒன்றும் சத்திரம் இல்லை. உன் வீட்டுக்கே போ என்றார் ஆங்காரமும் அதிகாரமுமாக. பெற்றோரை பற்றிய அவரின் பேச்சில் அவளின் வாய்ப்பூட்டு தானாக கழன்றது. ஒழுக்கமற்ற மகனை பெற்றுவிட்டு இவ்வளவு திமிரா என்று வெகுண்ட போதும் நான் இதற்கு வெளியே போக வேண்டும்? இது என் கணவனின் வீடு. இங்கிருந்து என்னை வெளியே போக சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. சொன்னாலும் நான் போக மாட்டேன் என்றாள் நிமிர்ந்து. அவளின் அழுத்தமான பேச்சு அவரை உசுப்பிவிட்டது. என்னது, யாருக்கும் உரிமை இல்லையா? விட்டால் இந்த வீடே உன் வீடு என்று சொல்வாய் போலவே. இது என் கணவர் கட்டிய வீடு. இங்கே நான் வைத்ததுதான் சட்டம். நீ இங்கே இருக்கக்கூடாது. போ வெளியே என்று அவளை வெளியேற்றுவதிலேயே குறியாக நின்றார் அவர். என்னை இங்கு அழைத்து வந்தது உங்கள் மகன். என்ன பேசுவதாக இருந்தாலும் அவரோடு பேசுங்கள். ஆனால் ஒன்று,
நான் வெளியே போவதாக இருந்தால் அவரையும் கூட்டிக் கொண்டுதான் போவேன், பரவாயில்லையா என்று திமிராக கேட்டாள் சித்ரா. அவருக்கு மரியாதை கொடுக்கத்தான் எண்ணினாள். ஆனால் அவளது அருமை பெற்றோரை அவமதிக்கும் விதமாக இருந்த அவரின் பேச்சு அவளின் நாவடக்கத்தை பறக்க செய்தது. என்ன பயம் காட்டுகிறாயா? உனக்குத்தான் இப்படி ஆட்களை மிரட்டுவது, பயம் காட்டுவது எல்லாம் கைவந்த கலையாயிற்றே. என் மகனோடு ஊரை சுற்றிவிட்டு அவனோடு சேர்ந்து எடுத்த போட்டோக்களை ஊருக்கே காட்டி அவன் விரும்பிய பெண்ணை மணக்க விடாமல் செய்தவள்தானே நீ? பெண்ணை மிக லட்சணமாகத்தான் வளர்த்திருக்கிறாள் உன் அம்மா. ஊர் மேய்வதற்கு என்றே உன்னை பெற்று வளர்த்தாளோ என்ற வார்த்தைகளை அளவில்லாமல் கொட்டினார். அதை கேட்டதும் எவ்வளவுதான் அடக்க முயன்ற முடியாமல் சித்ராவின் கண்கள் கண்ணீரை பொழிந்தன. அவர் மகனை கட்டி கொண்டு வந்தது அவள். அதற்கு எதற்கு அவளுடைய அம்மாவை இப்படி கேவலமாக பேச வேண்டும்? அப்படி அவர் பேசும் அளவுக்கு வைத்தது அவள்தானே என்று நெஞ்சு வெடித்த போதும் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைக்கவும் மறந்து, என் அம்மாவை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அவர் நன்றாகத்தான் என்னை வளர்த்தார். நான் தான் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று தெரியாமல் உங்கள் மகனை காதலித்தேன். ஏமாற்றுக்காரனை பெற்ற உங்களுக்கு என் அம்மாவை பற்றி பேச தகுதி இல்லை என்றாள் ஆத்திரத்தில் குரல் நடுங்க. அவளின் உங்களுக்கு தகுதி இல்லை என்ற வார்த்தை அவரை வெகுவாகவே உசுப்பிவிட, என் வீட்டிலேயே நின்று கொண்டு என் மகனை பற்றி என்னிடமே குறை சொல்வாயா? எனக்கு தகுதி இல்லை என்று சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போடி வெளியே என்றபடி சித்ராவை வீட்டை விட்டு வெளியே தள்ளும் எண்ணத்துடன் அவளை நெருங்கினார் ராசமணி. அதுவரை சித்ராவை தாய் திட்டுவதை கேட்டபடி நின்ற நித்யா, அம்மா, முதலில் என் நைட்டியை கழட்ட சொல்லுங்கள். கண்டவளும் அதை போட்டு கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. என் நைட்டி எனக்கு வேண்டும் என்றாள் பிடிவாதமாக. ஏற்கனவே மாமியாரின் பேச்சினால் துடித்து போயிருந்த சித்ராவுக்கு நித்தியின் பேச்சை கேட்டதும் வெறுத்தே போனது. ஒரு நைட்டிக்கு இந்த பாடா? அதை அணிந்திருக்கும் உடல் முழுவதுமே கூசி போனது. அதை உடனேயே கழட்டிவிட்டு சேலையை அணிந்து கொள்வோம் என்று எண்ணியவள் ரஞ்சனின் அறைக்கு செல்ல திரும்ப, அங்கே எங்கே போகிறாய்? வாசல் இந்த பக்கம். இனி ஒரு நிமிடம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று ஆங்காரமாக கத்தியவர் அவளின் கையை பிடித்து இழுத்தார். அப்போது வீட்டுக்குள் நுழைந்த ரஞ்சனின் காதுகளில் தாயினதும் தங்கையினதும் பேச்சு மிக நன்றாகவே விழுந்தது. அதோடு தாயின் செயலும் கண்ணில் பட, அம்மா, என்ன வேலை பார்க்கிறீர்கள் என்ற ஆத்திரத்தோடு உருமியவன் வேகமாக வந்து சித்ராவை தாயிடமிருந்து விடுவித்து தன் அருகில் நிறுத்தி கொண்டான். மனைவிக்காக பரிந்து வந்த மகனின் செயலில் ஆவேசம் கொண்டவர், என்னடா, இன்றைக்கு வந்தவளுக்காக அம்மாவையே அதட்டுவாயா? அவளோடு பேசும் தகுதி எனக்கில்லை என்கிறாள் அவள். இந்த வீட்டில் இருக்கும் தகுதி அவளுக்குத்தான் இல்லை. நீ கூட்டிக் கொண்டு வரும் கண்டவளும் இங்கே தங்க முடியாது. அவளை முதலில் வெளியே தள்ளு என்றார் ஆக்ரோஷமாக. அவள் ஒன்றும் கண்டவள் இல்லை, என் பெண்டாட்டி. அதை முதலில் மிக நன்றாக நினைவில் வைத்திருங்கள். என் மனைவி என் வீட்டில்தான் இருப்பாள் என்று அழுத்தமான குரலில் சொன்னவனை அவன் தாயும் தாரமும் அதிர்ந்து போய் பார்த்தனர். அவளை பிடிக்காமல் அவளின் வற்புறுத்தலினால் திருமணம் செய்திருக்கிறான் என்று எண்ணியிருந்த ராசமணிக்கு திருமணமாகி ஒரு நாள் முடியும் முன்பே அவளுக்காக தன்னையே எதிர்க்கிறானே மகன் என்கிற அதிர்ச்சி என்றால், மனைவியாக என் வீட்டுக்கு வா, என்னை ஏண்டா கட்டினோம் என்று நினைக்க வைப்பேன் என்று சூள் உரைத்த கணவன் அவளுக்காக பேசியதில் அதிர்ந்து நின்றாள் சித்ரா. அதிர்ச்சி இருந்த போதும் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் ஒருவித சந்தோஷம் குமிழியிடுவதையும் அவளால் தடுக்க முடியவில்லை. ஆனாலும் அவனது தாயும் தங்கையும் இப்படி அவளை அலட்சியமாக பேசும் அளவுக்கு வைத்தவனும் அவன்தானே என்று எண்ணியதும் அந்த மகிழ்ச்சி முற்றாக மறைய ஆத்திரமே மேலோங்கி நின்றது சித்ராவுக்கு. ரஞ்சனுக்கோ கண்கள் கலங்கி கன்னத்தில் வழிந்தோடிய கண்ணீரின் கரை காயாமல் நின்றவளை பார்க்க மனதுக்குள் எதுவோ பிசைந்தது. சட்டென கண்ணீர் வடிப்பது அவள் இயல்பு இல்லையே. ஏன் அன்று அவன் கடைக்கு வந்து உன்னை கட்டி காட்டுகிறேன் என்று சண்டையிட்ட போதும் அவள் அழவில்லையே. ஆத்திரமும் ஆவேசமும் தானே பட்டாள். அப்படியானவளையே அழ வைத்த தாய் தங்கையின் மீதுதான் அவன் கோபம் வலுத்தது.
தங்கையின் புறம் திரும்பி அவளை உறுத்து விழித்தவன், அம்மாவுக்குத்தான் அறிவில்லை என்றால் உனக்கும் இல்லையா? அண்ணியை இனி நீ மரியாதை இல்லாமல் பேசினாய் என்றால் தொலைத்து கட்டிவிடுவேன் என்றான் உருமலாக. அவன் காட்டிய அந்த கோபத்தில் அன்று கன்னத்தில் விழுந்த அறை நினைவில் வர பயத்துடன் தாயின் பின்னால் ஒண்டினாள் நித்யா. அவளுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடைக்கிறது? ஒழுங்கான முறையில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தால் கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக கிடைத்திருக்கும். இப்படி மரியாதையை கொடு என்று வாய்விட்டு கேட்க வேண்டிய நிலை வந்திருக்காது. இவளானால் குறுக்கு வழியில் வந்தவள்தானே. நீயும் பெற்ற தாயின் பேச்சை மதிக்காது, தாயின் ஆசிர்வாதமும் தங்கையின் வாழ்த்தும் இல்லாமல் அவளை கட்டியவன் தானே. பிறகு எப்படி மரியாதை கிடைக்கும்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவளை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாய் என்றார் அவன் தாயார். அதை கேட்டதும் சட்டென ரஞ்சனினதும் சித்ராவினதும் விழிகள் நான்கும் சந்தித்து கொண்டன. கலங்கிவிட்ட சித்ராவின் விழிகளோ இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்று அவனை குரோதத்துடன் குற்றம் சாட்டின. தாயின் புறமாக திரும்பி தீர்க்கமாக பார்த்தான் ரஞ்சன். முறைப்படி இல்லாமல் வேறு எப்படி வந்தாள் என்கிறீர்கள்? கோணேஸ்வரர் கோயிலில் வைத்து முறையாகத்தான் எங்கள் திருமணம் நடந்தது. அதனால் மரியாதை இல்லாமல் போக ஒன்றும் இல்லை. அதோடு உங்களை வரும்படி அழைத்தும் வராமல் நின்றது நீங்கள்தான். அதற்கு அவள் பொறுப்பில்லை. என் பெண்டாட்டி இங்கேதான் இருப்பாள். தேவையில்லாமல் பேசி உங்கள் மரியாதையை கெடுத்து கொள்ளாதீர்கள். அவளை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டேன் என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில். அந்த குரலே அவன் தாயின் வாயை அடைத்தது. அவர் அப்படியே நிற்க சித்ராவிடம் திரும்பி, நீ நம்முடைய அறைக்கு போ, நான் தோ வருகிறேன் என்றான் ரஞ்சன். அவள் தயங்கி நிற்க தாயையும் தங்கையையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீ போ, இனி யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் என்று அழுத்தமான குரலில் சொல்லிவிட்டு வெளியே நடந்தான். அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் படி ஏறி சென்றவளுக்கு கணவன் தனக்கு ஆதரவாக நின்றதை எண்ணி மகிழவே முடியவில்லை. ஒரு நாளிலேயே இவ்வளவு போராட்டமா என்றிருந்தது. அவனை மிரட்டி திருமணம் செய்து கொண்டதையே ஆள் ஆளுக்கு சொல்லி சொல்லி காட்டுகிறார்களே, அந்த பெயர் அவளது வாழ்நாள் முழுக்க அவளை துரத்துமோ என்ற பயமாக இருந்தது. வாழ்க்கையும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் என்று அப்பாவிடம் ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. கடைசி வரை கண்ணுக்குள் அவளை பொத்தி பாதுகாக்கும் தாய் தந்தையர் இருந்தும் தனக்கேன் இந்த நிலை? காதல் என்கிற பெயரில் கெட்டு சீரழித்தால் வந்தது அல்லவா இதெல்லாம்? உப்பை தின்றவன் தண்ணீரை குடித்துத்தான் ஆக வேண்டும். தப்பை செய்தவள் தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் எத்தனை நாளைக்கே? விடை தெரியா கேள்வியை சுமந்தபடி ரஞ்சனின் அறையின் ஜன்னல் வழியாக தெரிந்த வான்வெளியை விரித்தபடி நின்றிருந்தாள் சித்ரா. சிறிது நேரத்தில் திரும்பி வந்த ரஞ்சனின் கையில் சில பைகள் இருந்தது. ஜன்னலோரம் சாய்ந்தபடி நின்றவள் மறுபடியும் சேலையை அணிந்திருப்பதை கண்டவன் ஒரு முறை விழிகளை மூடி திறந்துவிட்டு, இந்தா என்றபடி பைகளை கட்டிலின் மீது போட்டான். அந்த பைகளில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர்களே உள்ளே இருப்பது ஆடைகள் என்பதை சொல்ல பேசாமல் நின்றாள் சித்ரா. அவள் ஏதும் சொல்வாள் அல்லது பைகளை எடுத்து பார்ப்பாள் என்று அவன் எதிர்பார்க்க அவளோ நின்ற இடத்திலிருந்து அசையவே இல்லை. அவளுக்காக அவன் ஒன்றை செய்த போதும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக நின்றவளின் செயலில் உண்டான சினத்தில், அம்மாவிடம் உனக்காக பேசியதால் உன் மீது இருக்கும் கோபம் போய்விட்டது என்றோ, உன்னை காதலிக்கிறேன் என்றோ நினைத்து விடாதே. இப்போதும் உன்னை எனக்கு பிடிக்கவில்லைதான். அதற்காக அம்மாவோ நித்தியோ உன்னை மரியாதை இல்லாமல் நடத்த விடமாட்டேன். இனி அவர்கள் அப்படி நடக்க மாட்டார்கள். அதே போல நீயும் கொஞ்சம் உன் நாவை அடக்க பழகு. வயதில் மூத்தவர்களிடம் மரியாதையாக பேசு என்றவனின் குரல் கடைசி வரிகளை சொல்கையில் கடுமையாக மாறியிருந்தது. எதற்காக அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் ஆத்திரத்தோடு அவனை முறைத்தாள். முதலில் உங்கள் அம்மாவை வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க சொல்லுங்கள். என் அம்மா என்னை பெற்று ஊர் மேய விட்டிருக்கிறார்களாம். அதுதான் ஒழுக்க சீலரான உங்களை நான் பிடித்தேனாம். என் அம்மா அப்படியா என்னை வளர்த்தார்கள்? நான் ஊர் மேய்ந்ததை அவர் கண்டாரா? என்னை சனியன் என்கிறார். நான் சனியனா என்று ஆத்திரத்தோடு தொடங்கியவளின் குரல் முடிகையில் அடைத்தது.
கண்கள் வேறு கலங்கியது. இந்த அழுகை வேறு என்று வெறுப்போடு நினைத்தவள் அதை அவனுக்கு காட்ட பிடிக்காது முகத்தை திருப்பிக் கொண்டாள். ரஞ்சனுக்கோ நடந்ததை அறியாமல் தான் வாய் விட்டு விட்டோமோ என்றிருந்தது. லட்சுமி அம்மாளை பற்றியும் அவர் மகள் மேல் வைத்திருக்கும் பாசம் பற்றியும் அவன் அறிவானே. அவரை ஒரு குறை சொல்ல முடியுமா? அதோடு அவளை போய் அப்படி சொல்வதா? ச்ச, இந்த அம்மாவை என்னதான் செய்வது என்றிருந்தது அவனுக்கு. அழுகையில் துடித்த இதழ்களையும் கண்ணீரை கொட்ட தயாராக நின்ற விழிகளையும் கட்டுப்படுத்தியபடி நின்றவளை பார்த்து சாரி என்றான் அவன் ஆழ்ந்த குரலில். அந்த குரல் அவளை என்னவோ செய்த போதும். ஆனால் இதற்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் என்றாள் கட்டிலில் இருந்த பைகளை காட்டி. ஒரு உப்பு கட்டியும் உன் வீட்டில் இருந்து கொண்டு வரக்கூடாது என்று பெரிதாக சொன்னவர் இதை முதலிலேயே செய்திருக்க வேண்டும். செய்யாமல் விட்டது உங்கள் தவறு. ஆனால் அதற்கான தண்டனை எனக்கு என்றவள். எப்போதும் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பது மட்டும் நான் என்றாள் வறண்ட குரலில். அதை கேட்டு பேச்சற்று நின்றான் ரஞ்சன். உண்மைதானே என்று அவன் நெஞ்சே அவனை சுட்டது. அவள் முன் நிற்காமல் திரும்பியவனின் பார்வையில் மேசையில் இருந்த அவர்களது திருமண மாலைகளும் அதன் அருகே இருந்த சித்ராவின் நகைகளும் பட்டன. திருமணத்தின் போது அவளை முழுதாக கவனிக்காதவனுக்கு அவள் போட்டிருந்த நகைகள் கண்ணில் படவே இல்லை. இப்போது அவற்றை கண்டதும் சினம் துளிர்க்க, நான் சொன்னபடியே ஒன்றும் கொண்டு வராதவள் போல் பேசினாய், இதையெல்லாம் எதற்கு கொண்டு வந்தாய் என்று மேசையில் இருந்த நகைகளை காட்டி கேட்டான். அது என் அம்மாவாக எனக்கு போட்டுவிட்டது. எப்படி எல்லாமோ என் திருமணத்தை செய்ய நினைத்தவர்கள் என் பெற்றோர். அதற்குத்தான் வழி இல்லை. இதையாவது போட்டுக்கொள் என்று அவர் சொல்லும்போது என்னால் மறுக்க முடியாது. இனியும் என்னால் அவர்கள் மனதை நோகடிக்க முடியாது என்று அவனை நிமிர்ந்து பார்த்து சொன்னவள், உங்கள் கைபேசியை தாருங்கள் என்று கேட்டாள் அவனிடம். பாக்கெட்டில் இருந்து அதை எடுத்து அவளிடம் நீட்டிய போதும், ஏன் உன்னது எங்கே என்று கேட்டான் ரஞ்சன். வீட்டில் விட்டுவிட்டேன் என்றாள் அதை வாங்கியபடி. ஓ சரி, நாளைக்கு ஒன்று வாங்கி தருகிறேன் என்று அவன் சொல்லவும், ஐபோன் 6 வாங்குங்கள் என்றாள் சித்ரா. இவளுக்கு இருக்கும் கொழுப்புக்கு ஐபோன் 6 கேட்கிறதா என்று நினைத்தபடி அவன் அவளை பார்க்க, அவளோ அவனை பாராது அவன் கைபேசியில் ஏதோ இலக்கங்களை அழுத்தி கொண்டிருந்தாள். அதெல்லாம் வாங்கும் அளவுக்கு அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை என்றான் அவன் வேண்டுமென்றே. ஒரு நொடி இலக்கங்களை தட்டுவதை விட்டுவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஓ அப்போ ஐபோன் 5 வாங்குங்கள் என்றாள் அப்போதும் சாதாரணமாக. அதற்கும் பணம் இல்லை. ஐபோன் 4? என்று உதட்டை பிதுக்கினான் ரஞ்சன். 3? அவன் உதடுகள் மட்டுமே பிதுங்கியது. சரி, அப்போ நான் அப்பாவிடமே கேட்கிறேன் என்றவளை இப்போது முறைத்தான் ரஞ்சன். அதை வாங்கி கொண்டு அப்படியே அவரிடமே போய்விடு என்றான் நக்கலும் கோபமுமாக. அப்படியானால் நீங்களே ஐபோன் 6 வாங்கி தாருங்கள். நான் என்ன கேட்டாலும் என் அப்பா வாங்கி தருவார். அதற்கு நம் திருமணமே சாட்சி என்றவளை முறைத்தான் அவன். அவளோ, நீ முறைத்தால் எனக்கென்ன என்பதாக பார்வையை வெட்ட, சரி வாங்கி தந்து தொலைக்கிறேன் என்றான் பல்லை கடித்தபடி. அது என்பதாக ஒரு பார்வை பார்த்தாள் சித்ரா. சித்ரா ரஞ்சனின் கைபேசியில் இலக்கங்களை தட்டிவிட்டு அதை காதுக்கு கொடுக்க, அதுதான் ஐபோன் நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லிவிட்டேனே, பிறகு எதற்கு உன் அப்பாவுக்கு அழைக்கிறாய் என்று கொதிப்போடு கேட்டான் ரஞ்சன். அப்பாவுக்குத்தான் என்று நான் சொன்னேனா என்றாள் காதுக்கு கொடுத்த கைபேசியை எடுக்காமலேயே. பிறகு யாருக்கு? ஹோட்டலுக்கு. அதை கேட்டவனின் முகம் கடுமைக்கு மாறியது. ஏன் மகாராணி இங்கே சாப்பிட மாட்டாயோ? நீ பணக்காரி இல்லையா? ஹோட்டலில் கண்டதையும் சாப்பிட்டுத்தான் பழக்கம் போல என்றான் குத்தலாக. நான் சொன்னேனா இங்கே சாப்பிட மாட்டேன் என்று? யாராவது தந்தால் தானே சாப்பிடுவதற்கு. ஏற்கனவே அழையா விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இதில் உணவுக்கும் போய் நின்றால் கடித்து குதறிவிட மாட்டார்களா? அதென்ன, எப்போது பார்த்தாலும் பணக்காரி பணத்திமிர் என்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு இருக்கும் திமிருக்கு என்ன பெயர்? அல்லது நீங்கள் என்ன பிச்சையா எடுக்கிறீர்கள்? நீங்களும் பணக்காரர் தானே, அதுவும் இப்போது என்று இருந்த ஆத்திரத்திலும் பசியிலும் பொரிந்து தள்ளினாள் சித்ரா. கைபேசியில் அந்த பக்கம் யாரும் எடுக்காதது வேறு எரிச்சலை கொடுத்தது.
அதை கேட்டவனுக்கு முகம் கஞ்சி போனது. அன்று காலையில் திருமணத்திற்காக கோயிலுக்கு வந்ததிலிருந்தே அவள் அவனுடன் தான் இருக்கிறாள். அங்கும் அவள் ஏதும் உண்ட நினைவு அவனுக்கு இல்லை. இங்கே வீட்டுக்கு வந்த பிறகும் ஒன்றும் உண்ணவில்லை என்றால் மாலை 5 மணியை கடந்து கொண்டிருந்தது நேரம். கிட்டத்தட்ட முழு நாளும் பட்டினியாக கிடந்திருக்கிறாள். மனம் சுட அவளிடமிருந்து கைபேசியை பிடுங்கி பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டவன் கீழே இறங்கி சென்றான். அவளுக்காக உணவையும் நீரையும் எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி வந்தபோது சித்ரா அந்த அறையில் இல்லை. உணவு தட்டை மேசையில் வைத்துவிட்டு அதற்கிடையில் இவள் எங்கே போனாள் என்று எண்ணியபடி அவன் பார்வையை சுழற்ற குளியல் அறையில் இருந்து வெளியே வந்த சித்ரா அவன் வாங்கி வந்திருந்த இளம் பச்சை நிற நைட்டியில் இருந்தாள். அவனது கட்டுப்பாட்டையும் மீறி அவள் மீது படிந்த பார்வையை சட்டென திருப்பிக் கொண்டு, உனக்கு பசித்தால் போட்டு சாப்பிட வேண்டியதுதானே, அதென்ன யாரும் தர வேண்டும் என்று காத்திருப்பது என்று சிடுசிடுத்தான் ரஞ்சன். அவன் இப்போது எதற்கு சிடுசிடுக்கிறான் என்று புரியாததில் ஒரு நொடி திகைத்து விழித்தாள் சித்ரா. அதன் பிறகே மேசையில் இருந்த உணவை கண்டவள் இப்படி கடுப்போடு தரும் உன் சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டு உணவு தட்டை எடுத்து கொண்டாள். இனி இதுதான் அவள் வீடு. அப்படி இருக்க எத்தனை நாட்களுக்கு ஹோட்டலில் இருந்து வருவித்து உண்ண முடியும்? அல்லது எத்தனை நாட்களுக்குத்தான் பட்டினி கிடக்க முடியும்? ஆக அவன் சொல்வது போன்று அவள் தேவைகளை அவள் இங்கேயே பூர்த்தி செய்வது கொள்வதுதான் சரி என்று எண்ணியவள் கையை கழுவிக்கொண்டு உணவை உண்ணத் தொடங்கினாள். அதுவரை அவளை பாராதது போன்று பார்த்தபடி நின்ற ரஞ்சனும் அதன் பிறகே குளியல் அறைக்குள் நுழைந்தான். தலைக்கு குளித்து வெளியே வந்தவன் சாரத்தோடும் மேலே வெள்ளை நிற உள் பனியனோடும் நின்றதை எதேச்சையாக நிமிர்ந்து பார்த்தவள் அவனை அப்படி பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அவன் குழந்தைக்கு தாயான போதும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவனை சந்தித்து இராதவளுக்கு அந்த அறைக்குள் இருப்பதே மூச்சு முட்டுவது போன்றிருந்தது. சட்டென எழுந்தவள் உணவு தட்டை சமையல் அறைக்கு கொண்டு செல்பவள் போன்று வேகமாக படி இறங்கி கீழே சென்றாள். அந்த வீட்டில் எந்த அறை எந்த பக்கம் இருக்கிறது என்று தெரியாமல் முழித்து பின்னர் ஒரு வழியாக சமையல் அறையை கண்டுபிடித்து அங்கே செல்ல அங்கு நின்ற அவள் மாமியாரோ சித்ராவை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினார். மனம் சுட்ட போதும் இதற்கெல்லாம் பயந்தால் ஆகாது என்று நினைத்தவள் தட்டையும் கையையும் கழுவிக்கொண்டு அந்த சமையல் அறையை மிக நன்றாக பார்த்துவிட்டே வெளியேறினாள். திரும்பவும் தங்கள் அறைக்கு செல்லாது அந்த வீட்டின் வெளியே வந்தவள் வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தாள். அந்த வீட்டை போலவே மா, பலா, வாழை, தென்னை, முருங்கை, தேசி மரம் என்று சோலையாக அதோடு பயனுள்ளதாக காட்சியளித்த அந்த தோட்டமும் மிகவும் பிடித்தது அவளுக்கு. அதை பராமரிக்கும் மாமியார் மேலும் சிறு மதிப்பு தோன்றியது. தன்னை பெற்றோரை பற்றி அவர் பேசியது நினைவில் வந்து நெஞ்சை அடைத்த போதும் அவரின் இடத்தில் இருந்து யோசிக்கையில் ஆத்திரத்தில் வந்த வார்த்தைகள் என்று அவற்றை ஒதுக்க வேண்டுமோ என்று நினைத்தாள். ஆனாலும் அவற்றை அவ்வளவு இலகுவாக அவளால் மறக்க முடியும் போல தோன்றவில்லை. அங்கிருந்த மாமரத்தில் சாய்ந்தபடி அந்த மாலை பொழுதில் அவளை தீண்டி சென்ற காற்று முகத்தில் மோத அவள் வாழ வந்த வீட்டை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அங்கிருக்கும் மூவரும் 3 திசைகள் என்று தோன்றியது. 4வது திசையாக அவளும் வந்து சேர்ந்திருக்கிறாள். அடுத்ததாக அவள் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் ஓரிடத்தில் தங்க பிரியப்படாத சித்ரா தான் செய்ய வேண்டியவைகளை மனதில் பட்டியலிட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.